வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு அபுதாபியில் உள்ள அல் ஆயின் சிட்டி காமிக்க போகிறேன். இந்த வீடியோ எடுத்து ஒரு 4 வருஷம் ஆயிருக்கும். நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக ஒரு மவுண்டெயின் மேலே ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். நாங்கள் இந்த இடத்துக்கு போகும்போது இந்த ஹோட்டலோட பேர் வந்துட்டு மர்க்யூர் இருந்தது. இப்போ ரீபிராண்ட் பண்ணிவிட்டு புது பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஹோட்டலோட ஃப்ரண்ட்டில் நம்ம பார்க்கலாம். நாங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் டே போகும்போது ஈவினிங்கில் போனோம். இந்த மலை மேலே நம்ம நின்று பார்த்தா அந்த பக்கத்தில் இருக்க பில்டிங்கு வீடுங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது வியூ. இதுக்குள்ளேயே நிறையா ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. இது வந்துட்டு உள்ள ஒரு லிஃப்ட் இருக்குது. நம்ம பாருங்கள், இந்த சைடில் எல்லாம் ரூம்ஸு, நடுவில் நிறையா பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் போனப்போ அங்கே எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கூட அங்கேயே கிடச்சிது. ரொம்ப நல்லா இருந்தது பிரேக்ஃபாஸ்ட்டு. நல்லா பெருசாக ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க நிறைய பேர் மார்னிங்கில் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர்நூன் டைமில் நிறைய காலேஜ் பசங்க வந்துட்டு ரொம்ப க்ரௌடாக இருந்தது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஹோட்டலுக்கு அவ்வளோவா போகல, இந்த மாதிரி பெரிய ஹோட்டல் ஆகட்டும் சின்ன ஹோட்டல் ஆகட்டும், நீங்கள் எந்த ஹோட்டலுக்கு போனால் கூட இந்த ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்போது உங்கள் பெர்மிஷன் இல்லாத உங்கள் ரூம் என்டர் பண்ணி க்ளீன் பண்ண நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. நாங்கள் வெளியில் ஃபேமிலியோடு சுற்றி பார்க்கலான்ட்டு வந்திருந்தோம். அப்போது எங்கள் ரூமை போய் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பிடிக்கல. அப்போவே நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினச்சேன். அப்போ நான் கம்ப்ளைண்ட் பண்ணலை. பட் இனிமே நான் எங்கேயாவது போய் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கட்டாயமாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உங்களது முக்கியமான திங்ஸ் இந்த பாஸ்போர்ட் ஆகட்டும், நீங்கள் என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வச்சுருக்கீங்கோ அது எல்லாம் ரூமில் வச்சுட்டு எங்கேயுமே போகாதீங்க. சுற்றி பார்க்க கூட ஒரு பேக்கில் வச்சுட்டு நீங்கள் கேரி பண்ணிட்டு போங்க. அது நல்லது. இப்போ இங்கே இந்த மவுண்டன் மேலே நாங்கள் மாங்காய் மரம் கூட பார்த்தோம். நிறைய பிஞ்சு மாங்காய் இருந்தது. இது பாருங்கள், நாங்கள் ஸ்டே பண்ண ரூம்லேருந்து வியூ அழகாக இருந்தது. இங்கேருந்து இந்த ரூம்லேருந்து நம்ம ஸ்விம்மிங் பூலெல்லாம் பார்க்கலாம். அந்த ஃபுல்லாக அந்த மவுண்டன் பக்கத்தில் இருக்கிற வீடுங்க எல்லாம் பார்க்கலாம். இந்த பெரிய பில்டிங் இருக்குங்களா, இது ஸ்டாஃபுக்காக நினைக்கிறேன். அங்கே இந்த பழம் இது என்ன எனக்கு தெரியல. ஏன்னோ ஒரு பெரி ஃப்ரூட். தமிழில் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. நிறைய பாருங்கள் கீழே விழுந்திருந்தது. குழந்தைங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். என்னோடய டாட்டர் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணா. இது பாருங்கள் பைனாக்குலர். இங்கத்துலேருந்து நம்ம கீழே மவுண்டனை நல்லா ஒரு ஜூம் பண்ணி வியூ பண்ணலாம். பட்டு காயின் போடணும். நாங்கள் ட்ரை பண்ணலை. இங்கே பாருங்கள், பே பண்ணணும். பைசிக்கல் எல்லாம் இருக்குது, பைக்கெல்லாம் இருக்குது குழந்தைங்களுக்கு. பக்கத்துலேயே பெரிய பார்க் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தது. உள்ள பில்டிங்குள்ளே வந்துட்டு நிறையா கேம்ஸ் எல்லாம் இருக்குது. குழந்தைங்களுக்கு ட்ராம்போலினும் நிறைய விஷயங்க இருக்குது. நான் எல்லாமே பார்க்கல. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்டாச்சூஸ் எல்லாம் ஜிராஃப், லயன் இந்த மாதிரி நல்லா குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய காலேஜ் பசங்க வந்திருந்தாங்கன்னு. இந்த பஸ்ஸில் தான் வந்திருந்தாங்க. இந்த என்ட்ரன்ஸில் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே அங்கே பாருங்கள், ஃபுட்டு எல்லா விதமான ஃபுட் அவைலபிள். பே பண்ணணும் நம்ம. நல்லா இருக்குது அவங்களோட ஃபுட்டு. இங்கே மவுண்டன் தெரியுது இல்லைங்களா மேலே, அது மேலே போய் சன்செட் பார்க்குவாங்க. இங்கே வரவங்க நல்லா அழகாக தெரியும்.
நாங்க அந்த ஹோட்டல்ல 2 நாள் இருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் நாங்க அங்க ஒரு வேளை போணும்னு நெனச்சா, இந்த மாரி ஸ்கூலு, காலேஜ் பசங்கலாம் போற மாரி இருந்தா, அந்த நாளுக்கு போமாட்டோம். ஏன்னா நம்ப ஃப்ரீயா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எப்ப பார்த்தாலும் பயங்கர க்ரவுடடா இருக்கும். 2 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருந்தது. 2 நாளுக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எவ்வளோ பே பண்ணோம் ஞாபகம் இல்ல. நாங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த மவுண்டன் வியூ, நெறைய செடிங்க, நெறைய பேர்ட்ஸ் நல்லா இருந்தது. நாங்க துபாய்க்கு ஃபர்ஸ்ட்டு போயிட்டு, அப்புறமா துபாயிலருந்து இங்க வந்தோம். அல்-ஆயின். இந்த சிட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. எங்க பார்த்தாலும் செடிங்க, இங்க நல்லா க்ரீனா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப புடிச்சது. நாங்க தங்கி இருக்கிறது சவுதி அரேபியால. நாங்க இங்க போம்போது அல்-ஆயின், துபாய் எல்லாம் கார்லயே போனோம். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். துபாயில, அபுதாபில இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா இந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. டூரிசமா அவ்வளோ நல்லாயிருக்கு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.